வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பை எப்படி உங்களுடைய அதர் டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணி ஃபைல் ஷேரிங் அப்புறம் பேக்கப் இந்த மாதிரிலாம் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டெஸ்க்டாப்பை எப்படி உங்களுடைய ஆப்பிள் டிவைசஸான ஐபேட், ஐஃபோன், மேக்புக்ஸ், இல்லை உங்களுடைய விண்டோஸ் லேப்டாப், இல்லை உங்களுடைய விண்டோஸ் டெஸ்க்டாப், இல்லை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் உங்களுடைய இந்த சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதே மாதிரி அதில் இருக்கிற ஃபைல்ஸை எப்படி இந்த சிஸ்டம் கொண்டு வரது, அப்புறம் பேக்கப் எப்படி எடுத்து வைக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஸ்டோரேஜ் போயிடும், பட் அவங்களால கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கப்பே பண்ண முடியாது. ஸோ அது பண்ணணும் அப்படின்னா ஐக்ளவுட் வாங்கணும், இல்லை சில காம்ப்ளிகேட்டடான வேஸ் இருக்குது, லைக் சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது வாங்கணும். பட் அது எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃப்ரீயாக இந்த விஷயத்தை எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் SRVTWIZ, இது நெட்வொர்க்கிங் சீரிஸ் பார்ட் 1. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டே டு டே டிவைசஸான ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன்ஸாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஆப்பிள் லேப்டாப்ஸ், இல்லை விண்டோஸ் லேப்டாப்ஸ், இல்லை டெஸ்க்டாப்ஸ், இந்த மாதிரி எந்த டிவைஸாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கிற நெட்வொர்க்கிங்கை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நம்ம காட்ட போகிறோம். ஸோ தட் உங்களுடைய டே டு டே டாஸ்க் ஆப்டிமலாகவும் ரொம்ப ஈஸியாகவும் முடியும். ஸோ தட் உங்களுடைய டெய்லி லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு எஃபிஷியண்ட்டான வேலை உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்லாம் நம்ம இந்த சீரீஸில் வரப்போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் அஃபிஷியல் ஐடிஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமில் செட்டிங்ஸ்குள்ளே போகணும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மெனுவில் இருக்கும். ஸோ சைடில் இருக்கிற பாரில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டில் போயிட்டு ஈத்தர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஈத்தர்நெட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கா ப்ரைவேட்டில் இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ மேக் ஷுர் இட் இஸ் இன் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ ப்ரைவேட் நெட்வொர்க்கில் இருந்தால் தான் நம்மளால் ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் நெட்வொர்க் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷே பண்ண முடியும். பிகாஸ் அப்போ தான் உங்களுடைய டிவைஸ் நெட்வொர்க்கில் ஐடென்டிஃபையபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பண்ணிட்ட பிறகு நீங்கள் கீழே போயிட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இங்கே என்னுடைய ஐபி அட்ரஸை நான் பார்த்துட்டேன். ஸோ அதை நான் மெமரியில் வச்சுப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் போகிறதுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணி அதுக்கு போன பிறகு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வியூ நெட்வொர்க் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் ஆர் ஒய்ஃபை இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 செக் பாக்ஸும் எனேபிள் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் IPv4 எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதில் டிஃபால்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் மேனுவலாக அதில் ஏதாவது நம்பர்ஸ் மாற்றினீங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. சில பேர் ஸ்டாட்டிக் ஐபி வச்சு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாற்றி வச்சுருப்பீங்க. ஸோ இன்டர்நெட் ஏதாவது ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால். ஸோ SMB ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சர்வர் மெசேஜ் பிளாக் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ஒரு ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் ப்ரோட்டோகால்ஸ் கீழே வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால். இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அப்புறம் மேக்புக்கு தனியாகவே அதாவது ஆப்பிள் டிவைசஸ்க்கும் தனியாகவே ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது SMB ப்ரோட்டோகால். பிகாஸ் SMB ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லையும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஐஃபோன்ஸ், ஐபேட்ஸ், மேக்புக், இது எதில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கூட நம்ம இந்த SMB ப்ரோட்டோகாலை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலமாக நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். தட் இஸ் LAN. ஸோ உங்களுடைய ரவுட்டர் கூட எல்லா டிவைசஸும் கனெக்ட் ஆகிருக்கணும். எய்தர் பை ஈத்தர்நெட் ஆர் பை ஒய்ஃபை. ஸோ இது எல்லாமே நீங்கள் கனெக்ஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது மெயினாக வரும்போது உங்களுடைய ரவுட்டரோட ஸ்பீடு எப்படி கொடுக்குதோ அந்த ஸ்பீடு தான் உங்களுடைய டிவைசஸில் ஃபைல் ஷேரிங்கோட ஸ்பீடாக நம்மளுக்கு இருக்க போகுது. லெட்ஸே உங்களுக்கு ஈத்தர்நெட் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 1 Gbps ஈத்தர்நெட் வச்சுருக்கீங்க. பட் உங்கள்
உங்கள் ரவுட்டர்னால 300 Mbps தான் சப்போர்ட் பண்ணால் மேக்ஸிமம் பேண்ட்வித் 300 Mbps தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2.5 GHz வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஃபைல் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 Mbps தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து 5 GHzல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 Mbps வரைக்கும் இருக்கும். ஸோ செகண்டரி இந்த ஸ்பீடை வந்து என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து SSD to SSD காப்பி பண்ணுறீங்க. ஒரு சிஸ்டமில் SSD இருக்குது. லெட்ஸ் சே இந்த சிஸ்டமில் இருக்கிற SSDலேருந்து உங்களுடைய மேக்புக்கில் இருக்கிற SSDக்கு நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 SSDயோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் வந்து இருக்கும். ஸோ மேக் ஷூர் தட் இந்த விஷயம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து எதுக்கு ஸ்லோ ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தேடிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் அது வந்து ஒன்று வந்து உங்களுடைய நெட்வொர்க்னால இருக்கும், அதாவது உங்களோட ரவுட்டரோட ஸ்பீடானால இருக்கும், இல்லைனா உங்களுடைய ஸ்டோரேஜோட ஸ்பீட்னால இருக்கும். ஸோ ஓகே, ஸ்டெப் 2 வந்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து செட்டப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிவைசஸில் எந்த ஃபைலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், எந்த ஹார்ட் டிஸ்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயங்களை நீங்கள் வந்து எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு திஸ் பிசிக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ திஸ் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிவைஸை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SSD, ஸோ சாம்சங்கோட ஒரு 1 TB SSDயை நான் வந்து இந்த சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி மற்ற சிஸ்டம்ஸ் கூடயும் சேர்ந்து நான் இதோட ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணணும், அதாவது இந்த SSDயோட ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் திஸ் சொல்யூஷன். ஸோ இந்த ஒரு SSDயை நான் வந்து என்னோட லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பட் என்னோட லேப்டாப்லேயும் சரி என்னோட சிஸ்டம்லையும் சரி இந்த SSD தேவைப்படுது ஒரே டைமில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த SSDயை ஃபஸ்ட் நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ SSD வந்து நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆயிடுச்சு. வந்து நம்மளுடைய ஷேரிங் ஃபீச்சரை வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கும் எனேபிள் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது. பட் இப்போ வந்து இந்த ஒரு SSDயும் நம்ம வந்து ஷேரிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய லேப்டாப்பில் எப்படி நான் வந்து இதை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன். பிகாஸ் நம்ம இதில் வந்து எல்லாமே வந்து செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எந்த ஸ்டோரேஜ் டிவைஸஸாக இருந்தாலும் எந்த ஸ்டோரேஜ் டிரைவாக இருந்தாலும் இது வந்து சிமிலரான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ஸ்டெப் 4 அதாவது ஸ்டெப் 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டிவைஸஸை அதாவது இந்த ஒரு டெஸ்க்டாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வராக அசைன் பண்ணி அதில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். எந்த ஃபோல்டரை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம் இல்லை எந்த ட்ரைவை ஆக்சஸ் பண்ணோமோ அதை வந்து ஷேர் பண்ணி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய மேக்புக்கில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மேக்புக் இல்லை வந்து லேப்டாப்ஸ் கூடனாலும் சிமிலராக தான் ஒர்க் ஆகும். பட் மேக்புக்கில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்புக்கில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டிவைசஸ் கூடயும் நம்ம வந்து ஒன்றா போடலாம். பிகாஸ் ஐ நீட் டு மேக் திஸ் as short as possible. ஸோ உங்களுடைய ஃபைல்ஸ்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸோ ஃபைண்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஃபைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோங்கிற ஆப்ஷனில் வந்து கனெக்ட் டு அ சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ எம்டியாக இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து SMB அப்படின்னு போட்டு அப்புறம் வந்து கோலன் போட்டுக்கோங்க. கோலன் போட்டு 2 ஐஃபன் போட்டு இந்த IP அட்ரஸை நீங்கள் வந்து டைரெக்டாக என்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்டர் பண்ணிட்ட பிறகு கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வரோடைய பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை மைக்ரோசாஃப்ட் ஐடியோட அந்த மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் பாஸ்வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஐடி மைக்ரோசாஃப்ட் ஐடியோட பாஸ்வேர்டுக்கு நீங்கள் வந்து போடுவீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணலை, ஸோ ஆஃப்லைன் அக்கௌண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டீங்க அப்படின்னாவே டாப் சைடில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த நேமில் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு காட்டும். ஸோ அதை காட்டிட்ட பிறகு அதோட பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் என்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்ட் போடுவீங்க இல்லையா? ஸோ அதை வந்து போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த ஒரு மெனு வந்துடும். ஸோ இந்த மெனுவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லெட்ஸே நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தோம்னா F டிரைவ் தான் வந்து சாம்சங்கோட T5 டிரைவாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து இதுக்குள்ளே காப்பி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஸோ இந்த இமேஜை நம்ம வந்து காப்பி பண்ணுறோம். ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய சாம்சங்கோட
ஃபோல்டரில் வந்து போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிவைசஸை எந்த ட்ரைவை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மேக்புக்கில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அந்த ட்ரைவுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாமே வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ லைவாகவே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ நான் கேமராவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டெலீட் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோவை. ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் டெலிட் டெலிட் அப்படின்னு கேட்குது, டெலீட் கொடுக்குறேன். ஸோ இங்கே டெலீட் பண்ணாலும் சரி அங்கேயும் வந்து தானாகவே வந்து டெலீட் ஆகிடும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த நெட்வொர்க், அதோட வந்து ஸ்பீடு வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் டெலீட் ஆயிடுச்சு, அதே மாதிரி இங்கேயும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டமில் இருக்கிற எதையாவது ஒரு விஷயத்தை வந்து இந்த எஸ்எஸ்டி காப்பி பண்ணோம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த இமேஜை நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், அது வந்து காப்பி ஆகுது. ஜஸ்ட் காப்பி ஆன அடுத்த செகண்டே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இல்லை இங்கே நான் வந்து டெலீட் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்துலையும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்ன ஒரு சேஞ்சஸாக இருந்தாலும் இம்மீடியட் எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி எதுலேருந்து வேணாலும் இந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டோரேஜை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கப்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸ்டெப் 2 ப்ராசஸில். ஜஸ்ட் கோ ஃபைண்ட் தட் ப்ராசஸ் அண்ட் நீங்கள் அதை வந்து எப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு எஸ்எஸ்டியை வந்து எப்படி என் ஃபோன்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து எப்படி வந்து ஃபுல்லாக வந்து பேக்கப் எடுக்கிறது, இல்லை வந்து வாட் எவர் யூ கேன் டூ. ஸோ என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் ஃபோனில். லெட்ஸே இதில் வந்து நான் ஒரு படம் வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு மூவி வந்து வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வாங்கினது. பட் அந்த எஸ்எஸ்டி வந்து ஆப்வியஸ்லி என்னோட ஃபோனில் போகணுன்னா நான் வந்து அடாப்டர்ஸ்லாம் வாங்கணும். ஸோ இருக்கிற அடாப்டர்ஸ் வச்சு நான் கனெக்ட் பண்ணி எப்படி என் ஃபோனில் பார்க்குறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்கலி ஒரு மேக்புக்கில் இருந்து ஒரு ஐஃபோன் கனெக்ட் பண்ணால் ரொம்ப சிம்பிள். ஏர்ட்ராப் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஐஃபோன் இல்லை வந்து ஒரு மேக்புக்கை விண்டோஸ் கூட கனெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப வெறுப்பான ஒரு விஷயம். பட் நான் அதையும் வந்து ஈஸியாக உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்களுடைய ஐஃபோனில் நீங்கள் வந்து ஃபைல்ஸ்குள்ளே போகணும். ஸோ ஃபைல்ஸ்குள்ளே போனோடனே மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஓவர் சர்வர்னு இருக்கும். அங்கேயும் நீங்கள் வந்து இதே ப்ரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ணணும். எஸ்எம்பி செமிகோலன் அப்புறம் வந்து ஸ்லாஷ் அதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இப்போ வந்து 192.168 பாயிண்ட் அப்புறம் வந்து என்னுடைய நான் ஐபி வந்து நான் போட்டுக்கிறேன் இங்கே. ஸோ ஐபி போட்டுட்டு நான் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அதில் வந்து நம்மளுக்கு கேட்கல, பிகாஸ் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். இதில் கேட்குது பாருங்கள் நேம் அண்டு பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போது நான் என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட மெயில் ஐடியும் அதோடைய பாஸ்வேர்டும் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு அந்த நெட்வொர்க்லேருந்து, அதாவது அந்த சர்வர்லேருந்து என்னென்ன டிவைசஸ்லாம் என்னென்ன ட்ரைவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங்க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இனிஷியலாக காட்டிடும். இப்போ நம்ம வந்து எஃப் ட்ரைவ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ எஃப் ட்ரைவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டவுன்லோட்ஸில் இந்த 2 ஃபைல் இருக்குது, அதுலேயும் அந்த 2 ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு ஃபைலை வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா என்னோடய ஃபோனில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைலை தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபைல் வந்துருச்சு. ஸோ தட் நான் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களால் மூவிஸையும் அதில் இருந்தும் இதில் இல்லை இதில் இருந்தும் அதில் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய ஃபோனுக்கும் என்னோட டி டிரைவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த டி டிரைவில் இருக்கிற எந்த ஒரு விஷயம் லெட்ஸே நான் வந்து இந்த டி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் தான் வந்து வச்சுருப்பேன், எல்லா வீடியோஸும் இதில் தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ண நினைக்கிறேன் என்னுடைய ஃபோனில். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோ ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ எந்த வீடியோவோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வர அதே வீடியோ இதுலேயும் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதில் வர வீடியோ இதுலேயும் நான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதில் டெலீட் பண்ணனா இதுலேயும் வந்து டெலீட் ஆகிடும். இது வந்து லைவ் டைமில் வந்து நடக்குது. எந்த ஒரு லேகும் இருக்காது, இல்லை எந்த ஒரு ஸ்டட்டரும் நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ இது வந்து இத்தனைக்கும் ஒரு 4K ஃபுட்டேஜ், 4K 422 10 பிட்டில் வந்து எடுக்கிற ஃபுட்டேஜ். ஸோ சோனியோட A7 IIIலேருந்து எடுக்கிற ஒரு ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஹை ஆஸ் பாசிபிள் அந்த குவாலிட்டி. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5G ஹெர்ட்ஸ் கனெக்ஷன் மூலமாக தான் வந்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லார்ஜ் ஃபைலை இது காப்பி பண்ணாலும் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய சிஸ்டமையும் இன்னொரு சிஸ்டமையும் நீங்கள் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிஸ்டமையும் இன்னொரு சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதே மாதிரி என்னென்னலாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட். பிகாஸ் மேக்லேருந்து விண்டோஸ்க்கும் விண்டோஸ்லேருந்து மேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எதையுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் உங்களால் வந்து வீடியோஸ் இல்லை வந்து ஃபைல்ஸ், டேட்டாஸ் இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பட் ஒரு விண்டோஸ் டு இன்னொரு விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஐஃபோன் டு பிசி இல்லை வந்து மேக் டு பிசி நான் வந்து கனெக்ட் பண்ணுறது சொல்லியிருப்பேன். ஸோ ஐ ஹோப் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்லாம் ஃபில் ஆகும்போது இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் இருக்க எல்லாத்தையும் அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிக்கலாம். அண்ட் காப்பிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் டு பிசி செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். டெய்லி நான் வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் இது வந்து ஆப்வியஸ்லி நிறைய பேர் டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் தான், அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.